ப்ரோ நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன், பட் ஆனால் எப்போ பார்த்து எனக்கு ரிஜெக்ஷன்ஸாக வர்றது என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்தியாவில் நீங்கள் ஜாபுக்கு வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி ஜெர்மனில் பண்ண முடியாதுங்க. தெர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் யூ ஹேவ் டு ஃபாலோ. இஃப் யூ ஃபெயில் தட் டெஃபினெட்லி அதோட ரிசல்ட்ஸ் தான் ரிஜெக்ஷன்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கரெக்டான ரெஸ்யூமை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ரெஸ்யூம் யூஸ் பண்ணுவோம். இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு டுபாக்காரான ரெஸ்யூம் நான் பார்த்ததில்ல. அப்ஜெக்டிவ்னு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமா என்னென்னவோ எழுதியிருப்பாங்க, கீழே டெக்ளரேஷன் போடுறதுக்கு இதில் என்ன அவசியம்னு எனக்கு தெரியல. உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் எழுதுறீங்க, அதில் என்ன மறுபடியும் ஒரு டிக்ளரேஷன்? அப்போ டிக்ளரேஷன் போடல அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? இல்ல எனக்கு புரியல. ஸோ தட்ஸ் ஹவு த இந்தியன் ஒர்க் கல்ச்சர் ஒர்க்ஸ். அஃப்கோர்ஸ் நான் குறை சொல்லலை, இட்ஸ் ஹவு தேர் ஒர்க்ஸ். பட் ஆனால் ஜெர்மன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, ஒர்க் கல்ச்சர் ஸ்பெசிஃபிக்கலாக இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட் ஒர்க்ஸ் ஆன் த ட்ரஸ்ட். ஸோ அதனால அந்த ரெஸ்யூமை எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, தட்ஸ் த ஃபார்முலா விச் வில் பிரிங் யூ நியர் டு த விக்டரி.